காலத்தில் புகழ்பெற்ற சூதாடி ஒருவன் இருந்தான். சூதாடும் இழிவான தொழில் செய்து வந்த அவன் தேவர்களையும் நிந்தித்து வந்தான். அவனிடம் உலகில் இருக்கும் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தன. ஒரு நாள் அவன் மிகவும் தந்திரத்துடன் சூதாட்டத்தில் அதிக அளவில் பொருளை பெற்றான். அதனால் அவன் மனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. பின் அவன் தன் கையாலேயே பீடா தயாரித்து எடுத்துக்கொண்டான். மேலும் அவன் சந்தனம், மாலை போன்ற பொருள்களுடன் ஒரு விலை மாதின் வீட்டை நோக்கி வெகு விரைவாக சென்று கொண்டிருந்தான். அவன் செல்லும் வழியில் கால் தள்ளாடிக்கொண்டே அவன் கீழே விழுந்து தன் நினைவை இழந்தான். பின் அவனுக்கு மீண்டும் நினைவு திரும்பியதும் அவன் தன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்தான். அவனுக்கு தனது தீய வாழ்க்கையை குறித்து மிகவும் வருத்தம் உண்டாயிற்று. அதன் பயனாக அவனுக்குள் ஒரு வைராகியம் உண்டானது. பின் அவனுடைய மனம் தெளிவடைந்தது. அதன் பின் அவன் சுத்தமான மனதுடன் தன் கையில் இருந்த பொருள்கள் அனைத்தையும் அங்கிருந்த ஒரு சிவலிங்கத்திற்கு அர்ப்பணித்துவிட்டு அவன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றான். இது ஒன்று மட்டும்தான் அவன் தனது வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு புண்ணிய செயலாகும். காலம் தன் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. அந்த சூதாடியின் வாழ்க்கை பயணம் முடிந்தது. யம தூதர்கள் அவனை யமனுலகிற்கு அழைத்து சென்றார்கள். யமதர்மராஜன் அவனை பார்த்து கூறினார், முட்டாளே, நீ பல இழிவான செயல்களை செய்துள்ளாய். அதன் காரணமாக நீ நரகத்தில் மிகவும் கடுமையான வேதனைகளை அனுபவிக்க தகுந்தவன். அதனால் நீ நரகம் செல்ல வேண்டும் என்று யமதர்மராஜா கூறினார். அதை கேட்டு நடுநடுங்கி போன அந்த சூதாடி யமதர்மராஜனை பார்த்து கெஞ்சினான், சுவாமி, நான் ஏதாவது ஒரு புண்ணியமாவது செய்திருக்க கூடும் அல்லவா? தயவு செய்து அதன் பயனை பார்த்து தீர்ப்பு கூறுங்கள் என்று வேண்டிக் கொண்டான். யமதர்மன் சித்திரகுப்தனை பார்த்தார். பின் சித்திரகுப்தன் அந்த சூதாடியிடம் கூறினார், நீ இறப்பதற்கு முன் சிறிதளவு சந்தனத்தை சிவலிங்கத்திற்கு அளித்துள்ளாய். அதன் பயனாக நீ சொர்க்கத்தின் அரியணையில் 3 நாழிகை நேரம் அரசனாக அமர்ந்திருக்க தகுதியுடையவன் ஆகிறாய் என்றார். அதற்கு அந்த சூதாடி யமதர்மராஜனிடம் வேண்டினான், எனக்கு முதலில் சொர்க்கத்தில் நான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். அதன் பிறகு நான் நரகத்தில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் அனைத்தையும் அனுபவித்துக் கொள்கிறேன் என்றான். உடனே யமதர்மனின் கட்டளைப்படி சூதாடி சொர்க்கலோகத்திற்கு அனுப்பப்பட்டான். சொர்க்கலோகத்தில் தேவகுருவான பிரகஸ்பதி இந்திரனை அழைத்து அவனுக்கு பல வகையிலும் எடுத்து சொன்னார். 3 நாழிகை நேரம் உனது அரியணையில் ஏறி அரசனாக இருக்க அந்த சூதாடிக்கு நீ இடம் அளிக்க வேண்டும் என்றும், 3 நாழிகைக்கு பிறகு நீ மறுபடியும் உன் அரச பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திரனிடம் பிரகஸ்பதி கூறினார். எனவே இந்திரன் அரியணையில் இருந்து இறங்கினான். சூதாடி தேவர் உலகத்திற்கு அதிபதியானான். சூதாடிக்கு இன்னும் 3 நாழிகை இருந்தது. அவன் சிந்தித்தான், பின் சிவபெருமானை தவிர நமக்கு வேறு புகலிடம் கிடையாது என்று மனதிற்குள் தீர்மானித்து கொண்டான். பொருள்களின் மீது இருந்த பற்றுதல் அவன் மனதில் இருந்து நழுவத் தொடங்கியது. உடனே சூதாடி தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட பொருள்களை தானமளிக்கத் தொடங்கினான். சிவபெருமானின் பக்தனான சூதாடி தேவேந்திரனது மிகவும் புகழ்பெற்ற ஐராவதம் என்ற யானையை அகஸ்திய முனிவருக்கு தானமாக அளித்தான். தேவேந்திரனின் குதிரையை விஸ்வாமித்திர முனிவருக்கு கொடுத்தான். காமதேனு என்னும் பசுவை வசிஷ்ட மகரிஷிக்கு வழங்கினான். சிந்தாமணி என்னும் இரத்தினத்தை காலவ மகரிஷிக்கு கொடுத்தான். கற்பக மரத்தை பறித்து கௌண்டில்ய முனிவருக்கு அளித்துவிட்டான். இவ்வாறாக அவன் 3 நாழிகை நேரம் ஆகும் வரையிலும் தானம் அளித்து கொண்டே இருந்தான். சொர்க்கத்தில் இருந்த விலைமதிப்பற்ற பொருள்கள் எல்லாவற்றையும் அவன் தானம் அளித்துவிட்டான். 3 நாழிகை முடிந்ததோ இல்லையோ பேசாமல் அரியணையை விட்டு இறங்கி சென்று விட்டான் சூதாடி. பின் தேவேந்திரன் மீண்டும் திரும்பி வந்து பார்த்தபோது அமராவதி நகரம் முழுவதும் செல்வம் குன்றி பொலிவிழந்து காணப்பட்டது.
உடனே இந்திரன் குலகுருவான பிரகஸ்பதியை அழைத்து கொண்டு யமதர்மராஜனிடம் சென்றான். இந்திரன் மிகுந்த கோபத்துடன் யமதர்மராஜனை பார்த்து கூறினான், தர்மராஜாவே, தாங்கள் என் பதவியை ஒரு சூதாடிக்கு அளித்து மிகவும் தகாத காரியத்தை செய்துவிட்டீர்கள். அவன் அங்கே சென்று மிகவும் அடாத காரியங்களை செய்துவிட்டான். உண்மையாகவே அவன் என் விலை உயர்ந்த இரத்தினங்கள் அனைத்தையும் முனிவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டான். நீங்கள் வந்து அமராவதி நகரை பாருங்கள். அமராவதி நகரம் சூறையாடப்பட்டதைப் போன்று மிகவும் சூன்யமாக காணப்படுகிறது. அதை தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றான் இந்திரன். இதை கேட்ட யமதர்மன் இந்திரனிடம், தேவேந்திரா, தங்களுக்கு வயது அதிகமானதால் நீங்கள் கிழவராகிவிட்டீர்கள். ஆனாலும் தங்களுக்கு அரசாங்க விஷயமான பற்று இன்னும் விட்டு போகவில்லையே. சூதாடி அவன் செய்த செயலால் அவனுக்கு இப்போது கிடைத்திருக்கும் புண்ணியம் நீங்கள் செய்த நூற்றுக்கணக்கான வேள்விகளை விட அதிகமாகிவிட்டது. தன் வசம் மிக பெரிய அதிகாரம் ஒப்படைக்கப்பட்ட பின்பும் எவன் சிறிதளவும் கர்வம் ஏற்படாமல் நற்காரியங்கள் செய்வதில் ஈடுபடுகிறானோ அவனே மேலானவன். இங்கிருந்து செல்லுங்கள். முனிவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தோ அல்லது அவர்களின் கால்களில் விழுந்தோ உங்கள் இரத்தினங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் யமதர்மன். இதை கேட்ட இந்திரன் மிகவும் நல்லது என்று கூறிவிட்டு அங்கிருந்து திரும்பி சென்றான். அந்த சூதாடியோ தான் முன்பு செய்த பாவ செயல்களின் பலனாக ஏற்பட்ட நரக வாழ்க்கை வாழ்வதில் இருந்து விடுபட்டான். அத்துடன் அவன் மறுபிறவியில் மகா தபஸ்வியும் கொடையாளியுமான விரோசனுக்கு பலி என்ற பெயரில் மகனாக பிறந்தான்.